வணக்கம். இது தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ். வியாபாரம் விமர்சனம் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு உங்களை சந்திக்கிறோம். பொதுவாக தமிழ் சினிமாவில் ஜனவரி, ஏப்ரல், டிசம்பர் இந்த 3 மாதங்களும் ரொம்ப முக்கியமான மாதங்கள். டிசம்பர் மாதங்களில் பொதுவாக சின்ன பட்ஜெட் படங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளாக இருந்துகிட்ருக்கு. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி வந்த சென்னை 28 அந்த படத்தை தயாரித்தது எஸ்பி சரண். அன்னைக்கு அந்த படத்தை இயக்கியது வெங்கட் பிரபு, பிரேம்ஜி இந்த கூட்டணி. வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, யுவன் சங்கர் ராஜா இந்த கூட்டணினாலே ஒரு ஜாலியான கலகலப்பான ஒரு படமாக இருக்குங்கிறது இன்றைக்கி தமிழ் சினிமா அரசியல்கிட்ட ஆழமாக பதிந்த ஒரு விஷயம். சென்னை 28 கிரிக்கெட்டை மையமாக வச்சு அன்னைக்கு இருந்த சூழலில் அந்த படம் எடுக்கப்பட்டு அந்த பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் ஓடுமான அன்றைக்கி இருந்த சூழலில் அந்த படம் இரட்டிப்பு லாபத்தை கொடுத்த படம் சென்னை 28. அதனுடைய சமீப காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு படத்தினுடைய 2ஆம் பாகத்தை எடுக்கிறதுங்கிறது இன்றைக்கி சர்வசாதாரணமாக அது ஒரு கலாச்சாரமாக மாறிட்டு வர சூழலில் சென்னை 22 2ஆம் பாகத்தை பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ண வெங்கட் பிரபு மீண்டும் ஒரு பட்ஜெட்டில் எடுக்கிறதுக்காக தயாராகி சென்னை 28 யாராக நடிச்சாங்களோ அதே குரூப்பு அதே செட்டப்போட களமிறங்கி எடுத்து தயாரிக்கப்பட்டு தமிழக உரிமையை அபிஷேக் பிலிம்ஸ் ரமேஷ் வாங்கி இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கின்ற படம் தமிழ்நாட்டில் 350 தேட்டர்களுக்கு மேலே இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் கிரிக்கெட் என்பதை தாண்டி முதல் பாகத்தில் சிவாவுடைய காதல் பிரதானமாக பேசப்பட்டது. இந்த படத்தில் ஜெய்யோட காதல், அந்த காதலுக்காக கிரிக்கெட் விளையாட வேண்டிய கட்டாயத்துக்கு நண்பர்கள் ஆளாகிறாங்க. ஸோ இது தன்னுடைய அப்பா பிறந்த ஊருக்கே இந்த படத்தை கொண்டு போய் எடுக்கணுன்றதில் ஏதோ ஒரு நோக்கத்தோடைய வெங்கட் பிரபு இந்த படத்தை எடுத்திருக்கார். சென்னை முதல் பாகம் என்பது சென்னையை மட்டுமே சுற்றி வந்துக்கிட்டு இருந்தது. இந்த படம் சென்னையிலிருந்து ட்ராவல் ஆகி தேனியுடைய கிராமப்புற பகுதிகளுக்கு போகுது. தேனியில் இருக்கக்கூடிய கிராமப்புற கலாச்சாரம், அந்த குடும்ப உறவுகள் மையப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ கடைசி வரைக்குமே அந்த காதல் சேருவாங்களா சேர மாட்டாங்களான்ற ஒரு போராட்டத்திலேயே இடையிடையில் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டை வச்சு படத்தை ஃபுல் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் படம் தொடக்க முதல்ல முடிகிற வரைக்கும் எந்த இடத்துலையுமே அந்த படம் சுணங்காமல் லேக் ஆகாமல் ஆடியன்ஸ் எந்திரிச்சு வெளியே போக முடியாத அளவுக்கு கிரிப்பாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆனதில் நகர்ப்புறங்களில் ஒரு சுமாரான வசூலும், புறநகர் பகுதிகளில் ஒரு ஆவரேஜ் வசூல் தான் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. முதல் காட்சியில் மட்டும்தான் இந்த சூழல் தொடர்ந்தது. 2வது 3வது இரவு காட்சிகளெல்லாம் ரசிகர்கள் அலையிலையாக கிராமப்புறங்களையும் சரி நகர்ப்புறங்களையும் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு இளைஞர்களை கவர்ந்த படமாக சென்னை 28 செகண்ட் பார்ட் அமைஞ்சிருக்கு. முதல் நாள் இந்த படம் தமிழகத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இதனுடைய போக்கில் பார்க்கும் பொழுது இந்த 3 நாளில் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களில் தமிழகத்தில் இந்த படம் சுமார் ஒரு 8 கோடி ரூபாயை மொத்த வசூலாக வசூலிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டிசம்பர் என்பது எப்போவுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு ராசியான மாதம் என்பதை சென்னை 28 2ஆம் பாகம் வந்ததில் நிரூபிச்சிருக்கு. நீ அடுத்தடுத்து வர்ற படங்கள் இந்த வசூலை முறியடிக்குமா என்னங்கிறத நம்மளால் இப்போ கணிக்க முடியாது. இருந்தாலும் சென்னை 28 என்பது படைப்பு ரீதியாகவும் சரி, அதை ஒரு சினிமாவாக பொழுதுபோக்காக பார்க்க வர ரசிகனையும் சரி ஏமாத்தலை. படம் எடுத்த தயாரிப்பாளருக்கும் படம் வாங்கி வெளியிட்ட அபிஷேக் பிலிம்ஸ் ரமேஷுக்கு சரி, அவரிடமிருந்து ஏரியாக்களை வாங்கின விநியோகஸ்தர்களுக்கும் அல்லது படத்தை திரையிட்ட திரையரங்கு உரிமையாளருக்கும் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது முதல் நாள் வசூலை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஸோ இது மாதிரியான பட்ஜெட் படங்கள் தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக வந்தால் தமிழ் சினிமா ஆரோக்கியமாகவும் இருக்கும். நன்றி படம் வாங்குவதற்கு பல தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் முன்வருவார்கள் என்பது சென்னை 28 2ஆம் பாகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நம்முடைய விமர்சனமாக வைக்க வேண்டியது இருக்கிறது. இந்த படத்தினுடைய லாபம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. லாபம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது வரக்கூடிய திங்கள் செவ்வாய் நாட்களில் தெரியும். குறைந்தபட்சம் இந்த படம் இன்றைக்கு திரையரங்கு உரிமையாளர்களிடம் கேட்கும்போது 2 வாரம் கட்டாயமாக இந்த படம் எந்த திரையரங்கிலும் தூக்கப்படாது என்பதே நிலைமை. சனிக்கிழமை தமிழ்நாட்டில் இந்த படத்தினுடைய திரையிட்ட திரையரங்குகள் இல்லாமல் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் செங்கல்பட்டு ஏரியாக்களில் மல்டிப்ளெக்ஸில் காட்சியில் அதிகப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். வெற்றி கிடைக்கட்டும், லாபம் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.